வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவ்வளோ கூட்டமாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரிக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சிவனே கதின்னு இருந்த ஒரு சித்தரின் குரு பூஜைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவர் தான் அந்த வெள்ளியங்கிரி சித்தர். அவரோட குரு பூஜைக்கு தான் வந்திருக்கிறோம். குரு பூஜைக்கு எப்படி போகிறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளியங்கிரி அடிவாரத்துக்கு பூண்டிக்கு வர வழி பஸ்ஸில் ஏறி முள்ளியங்காடு நீங்கள் இறங்குனீங்கன்னா சித்தரோட ஜீவ சமாதின்னு கேட்டிங்கன்னா இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை தாண்டி உள்ளே போனால் நிறைய சித்தர்கள் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெள்ளியங்கிரி சித்தர் எங்கே இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா வழி சொல்லுவாங்க. போனீங்கன்னா உள்ளே வந்து தனிமையாக நல்லா ரம்யமான சுற்றி வெறும் புளியா மரமாக இருக்கும். அந்த தோப்புக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தரோட ஜீவ சமாதி இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி, இந்த அருமையான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். ஆனால் யார் இந்த வெள்ளியங்கிரி சித்தர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போ ஒரு சித்தர் மேலே படிச்சுட்டு இருக்காரு பார்த்தீங்களா, வழிபட்டு இருக்காங்களா. அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் தான் பார்த்தீங்கன்னா மேலே வழிபட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா மேலே ஏறினவர் கீழே வந்து இறங்கவே இல்லை. கீழே இறங்கினவர் திரும்ப மேலே ஏறவே இல்லை. கீழேயே மேலே வெள்ளியங்கிரி ஆண்டவர் பார்த்துக்கிட்டு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. நாங்கள் சென்னையிலேருந்து குரு பூஜைக்காக வந்திருக்கோம். அப்படியே மேலே வெள்ளியங்கிரி மலை ஏறுற மாதிரி வந்திருக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 60 + ஒரு 40 பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 110 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம். வந்துட்டு குரு பூஜையிலே கலந்துக்கலான்னு வந்து காலையிலே வந்தோம். பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஓடிச்சு. அதில் குளிச்சுட்டு உள்ள சித்தரை போயிட்டு நல்லா வணங்கிட்டு உள்ள தியானம் இருந்துட்டு நல்ல ஒரு மன நிம்மதியான ஒரு சூழல். அங்கே வீடியோ எடுக்க முடியல, அதனால் வீடியோ எடுக்க முடியல, இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஆன்மீகமான இடம். அங்கேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. அன்னதானம் எந்த நேரமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க குரு பூஜைங்கிறதுனால. நல்லா சாப்பிட்டுட்டு ஜீவ சமாதியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் காட்டு செல்லியம்மன் கோவில் இருக்குது. அங்கே நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு அதை தரிசிச்சுட்டு நாங்கள் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது சொம்பு பஸ் ஸ்டாண்ட்ல ஆனால் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா யானைகள் நடமாட்டம் ரொம்ப அதிகமான ஏரியாங்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் மின்சாரம் போடுவாங்க. இந்த மின்சாரத்தில் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். ஈரத்தோலை மேலே நடந்தனால தலைக்கு போய் மேலே போது பாருங்கள். கம்பியில் மின்சாரம் கட்டி நானே கீழே வந்தேன். என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே மின்சாரம் போயிட்டுருக்கு. கையால் தான் இந்த காட்டு அம்மன் செல்வி அம்மன் கோவில். இவர் தான் எங்கள் குருநாதர். இவர் தான் எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன். இங்கே வேர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபட்ட ஒரு காட்டு செல்லியம்மன். இதில் தான் அங்கே அந்த பக்கம் கும்பிட்டுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் குரு பூஜைக்கு வந்தீங்கன்னா நல்லா தரிசிக்கலாம். மற்ற நாட்களில் விடுவாங்கன்னு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இது இவன் வாழ்க்கையை பறி கொடுத்த மாதிரி வந்தானுங்கிறா. ஐயா வாழ்க்கையை பறி கொடுத்துருப்பா ஐயா. டம்முன்னு விடுவீங்கடா பாவீங்களா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. ஆனா ஒருத்தங்க கூட சொல்ல போயிடாங்க. ஒரு 9 இல்லை 10 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சித்தரை வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட விக்கிரகம் இம்பலான விக்கிரகத்தை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தான் வந்து குரு பூஜை பண்ண போகிறாங்க. குரு பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பஞ்சவாத்தியம் முழங்க எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாத எல்லாம் வந்து ஒரு வியப்பின் உச்சக்கட்டத்தில் சித்தரை பார்த்துட்டு இருந்தாங்க வெளில வர்றத. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. எந்த பக்கமே அந்த வெள்ளியங்கிரி மலை தெரியாது. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரியோட ஆண்டவர் இருக்கிற 7வது மலை தெரியும்.
அவர் மலைக்கு ஏற முடியாத காலங்களில் நின்று தான் சிவனை வந்து தரிசிச்சுட்டு வழிபட்டுட்டு இருந்தார். கடைசியில் ஜீவசமாதி ஆனார். அங்கே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நான் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சென்னையிலேருந்து இந்த குரு பூஜைக்கு நாங்கள் வழிபடுறதுக்கு கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டோம். ஆண்டுதோறும் நாங்கள் வந்து போவோம். அங்கே எப்போவுமே குறையாமல் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிவனடியார்கள் எப்போவுமே அங்கே இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஒரு ஆன்மீகம் நல்ல சித்தர்கள் அங்கே நிறைய பேரை பார்க்கலாம். வழிபடுறதுக்கு வருவாங்க அந்த குரு பூஜையில் கலந்து கொள்ள. அதெல்லாம் பார்க்குறது நம்ம இந்த குரு பூஜை பல அபிஷேகங்களோட ஒரு 3 மணி நேரம் நடக்கும். ஒரு 5 மணி 6 மணி அளவுக்கு நடக்கும். அவ்வளோ நேரமும் மக்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக இந்த ஒரு ஆரவாரமும் இல்லாத சித்தரோட அருள் கிடைக்கணும்னு நிம்மதியாக அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விளையாடுற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.